வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் மதுஷ்யா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டி தீர்க்க போகும் இடியுடன் கூடிய மழை. ஆசிரியர் கல்லூரி இறுதித் தேர்வு முடிவுகள் வெளியாகின. மனநலம் பாதிக்கப்பட்டவரின் கத்திவெட்டுக்கு இலக்கான தாயும் சகோதரனும் கிளிநொச்சியில் பரிதாபம். சிறு குற்றங்களுக்காக அரசியல் தலைவர்களை சிறையில் அடைக்கும் அனுர அரசு, மஹிந்த வருத்தம். குளிர்ந்த போத்தல் நீரை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் விற்பனையாளர்களுக்கு சட்ட நடவடிக்கை. பிரித்தானியாவில் இலங்கை யுவதி கொலை, 37 வயதான இளைஞன் மீது குற்றச்சாட்டு. தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு, வடமத்திய, மத்திய, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்குறிப்பிடப்பட்ட பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்களினாலும் பலத்த காற்றினாலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். 2022-2023 ஆசிரியர் கல்லூரி இறுதித் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி www.donet.lk மற்றும் www.results.exam.gov.lk ஆகிய இணையதளங்களை பார்வையிட்டு முடிவுகளை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் கல்லூரி இறுதித் தேர்வு 2025 மே 19 முதல் 2025 மே 25 வரை நடைபெற்றது. இதில் 238 பேர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. விசேட சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த களுத்துறை வடக்கு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் துஷார சில்வா மீது வேன் மோதியுள்ளது. பாணந்துறை திசையிலிருந்து களுத்துறை நோக்கி பயணித்தபோது வாஸ்கோடுவ வாடியன் மண்கிடு பகுதியில் நேற்று இரவு இவ்வாறு வேன் மோதியதாக களுத்துறை வடக்கு போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்த போலீஸ் பொறுப்பதிகாரி கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். வேன் போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதுடன் சாரதி கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்டவரின் வெட்டுக்கு இலக்காகி தாயும் சகோதரனும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. வாழ்வெட்டுக்கு இலக்கான தாயும் சகோதரனும் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக தாயார் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மனநலம் பாதிக்கப்பட்டவரை போலீசார் கைது செய்துள்ளதுடன் நீதிமன்ற அனுமதியுடன் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக தர்மபுரம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரசியல் பழிவாங்கல்களை தவிர அரசாங்கத்தால் வேறு எந்த நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட்டதன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அரசியல் தலைவர்கள் சிறிய குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்படுவது குறித்து தனது வருத்தத்தை வெளிப்படுத்தியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து மக்கள் சரியான புரிதலை கொண்டுள்ளனர். இந்த நடவடிக்கைகள் பழிவாங்கும் செயல்களை தவிர வேறொன்றும் இல்லை. மக்கள் அரசியல் தலைவர்களை தொடர்ந்து ஆதரித்து வருவதாகவும் நாம் மக்களை நேசிக்கின்றோம், அதனால்தான் மக்கள் நம்மை நேசிக்கின்றார்கள் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே மேலும் தெரிவித்துள்ளார். அதிக விலைக்கு குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்யும் விற்பனையாளர்களுக்கு பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபை கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனை மீறுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது. குறிப்பாக சுற்றுலா அதிகார சபை அனுமதி அல்லது ஏனைய நிறுவன அனுமதி பத்திரங்களின் கீழ் செயல்படும் சில வணிகங்கள் குறிப்பிடப்பட்டுள்ள தொகையை விட அதிகமான விலையில் குளிர்ந்த போத்தல் நீரை விற்பனை செய்வது கண்டறியப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த் சமரகோன் சுட்டிக்காட்டினார்.
அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உச்சபட்ச சில்லறை விலையை விட அதிகமாக போத்தலில் அடைக்கப்பட்ட நீரை விற்க எந்த நிறுவனத்துக்கும் சட்டப்பூர்வமாக அனுமதி இல்லை என தெளிவுபடுத்திய அவர் குளிர்சாதன பெட்டியில் வைப்பதன் மூலமாகவோ அல்லது பிரபல வர்த்தக நாமம் என்பதனாலோ அவ்வாறு மேற்கொள்ள முடியாது எனவும் குறிப்பிட்டார். அவ்வாறான நடைமுறை சட்டவிரோதமானது என குறிப்பிட்ட ஹேமரந்த சமரகோன் குறிப்பிட்டார். அனுமதிக்கப்பட்ட விலையை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு அனைத்து விற்பனையாளர்களிடமும் தாம் கோருவதாக குறிப்பிட்ட அவர் குளிர்விக்கப்பட்ட அல்லது வெவ்வேறு வர்த்தக நாமத்தின் அடிப்படையில் அதிக விலை போத்தலில் அடைக்கப்பட்ட நீரை விற்பனை செய்வது பாவனையாளர்களை பாதுகாக்கும் சட்டங்களை மீறுவதாகும் என அவர் தெரிவித்தார். குறித்த விடயங்களை இணங்க தவறும் விற்பனையாளர்கள் மீது பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை எவ்வித பாரபட்சமுமின்றி சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என அவர் குறிப்பிட்டார். இங்கிலாந்தில் உள்ள ஹார்டிப் நகரில் வீதியோரத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த யுவதியொருவரின் கொலை தொடர்பில் 37 வயது இலங்கையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை காலை 7:37 மணியளவில் கார்டிஃப் நகரின் சவுத் மோர்கன் பிளேஸ் என்ற இடத்தில் பெண்ணொருவர் படுகாயமடைந்துள்ளதாக தெற்கு வெல்ஸ் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் 32 வயதான நிவுன் ஹெல்லகி டோனா நிரோதா கல்ப்னி நிவுன் ஹெல்ல என்ற பெண்ணை உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். நிரோதா என்று அழைக்கப்பட்ட குறித்த பெண்ணை நன்கு அறிந்திருந்த திசர வெரகலகி என்ற 37 வயதுடைய இலங்கை இளைஞன் சம்பவ இடத்துக்கு அருகில் உள்ள சீவோல் ரோட் பகுதியில் வைத்து போலீசாரால் உடனடியாக கைது செய்யப்பட்டார். பின்னர் குறித்த இளைஞன் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு கார்டிஃப் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.